தினமும் இட்லி தோசைன்னு செஞ்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக இது போல் நல்ல ருசியாக காரப்பணியாரம் செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கும் கொடுத்து விடலாம். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட தக்ஷி கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ காரப்பணியாரம் செய்யறதுக்கு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சு கடாய் சூடானதும் கொஞ்சமா எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமா கடுகு சேர்த்து பொரிச்சிடுங்க. கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமா சீரகம், கொஞ்சமா கடலைப்பருப்பு சேர்த்து கூடவே கொஞ்சமா பெருங்காயமும் சேர்த்து கடலைப்பருப்பு லைட்டா செவந்து வர வரைக்கும் பொரிச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு லைட்டா செவந்ததும் இதோட பாதி பல்லாரி, கொஞ்சமா கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சிய இது மாதிரி நல்ல பொடியா நறுக்கிட்டு இதோட சேர்த்துருங்க. இப்போ இந்த பல்லாரி லைட்டா செவக்கணும், அது வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்க பல்லாரி லைட்டா செவந்துடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு பக்கமா வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல 4 கரண்டி இட்லி மாவு எடுத்து வச்சிருக்கேன். இது புளிச்ச இட்லி மாவு தான். இப்போ இதோட வதக்கி வச்சிருக்க வெங்காயம், பச்சை மிளகாயை சேர்த்துருங்க. கூடவே ஒரு துண்டு கேரட்டை பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா மல்லிக்கீரையை பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்துடுங்க. ஏற்கனவே இட்லி மாவுல உப்பு சேர்த்துருந்தேன், அதனால நான் உப்பு சேர்த்துக்கல. நீங்க உப்பு சேர்க்காம வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சமா தேவைக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ மாவு கொஞ்சம் இறுகமா இருக்கு, கொஞ்சமா தண்ணி விட்டுடுங்க. தண்ணி விட்டுட்டு மறுபடியும் இதை நல்லா கலந்துக்கோங்க. மாவை எடுத்து ஊத்துனீங்கன்னா ஊத்துறதுக்கு ஈஸியா இருக்கணும். இப்போ கார பணியாரத்துக்கு மாவு ரெடியா இருக்கு, இது இருக்கட்டும். இப்போ அடுப்புல பணியார சட்டி எடுத்து வச்சுக்கோங்க. சட்டி நல்லா சூடானதும் தேவைக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெயில செஞ்சீங்கன்னா நல்ல வாசனையா ரொம்ப ருசியா இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒவ்வொரு குழிக்கும் 3/4 பங்களவுக்கு மாவு ஊத்திக்கோங்க. எல்லா குழிக்கும் மாவு ஊத்துனதுக்கு அப்புறமா மூடி போட்டுட்டு மிதமான தீயில வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை வேக வச்சுக்கோங்க. மாவு முழுசா ஊத்திடக்கூடாது, இது வெந்து வரும்போதே நல்ல மேலே எழும்பி வரும். இப்ப பாருங்க 2 நிமிஷத்துக்கு அப்புறமா மேல பச்சை மாவு மாதிரி இல்லை. இப்ப திருப்பி போட்டுடுங்க. ஓரங்களும் இந்த மாதிரி செவந்து இருக்கணும். இப்ப எல்லாத்தையுமே திருப்பி போட்டுடுங்க. இனி நாம மூடி போடணும்னு தேவையில்லை. அடுத்த பக்கமும் நல்லா செவந்ததுக்கு அப்புறமா வெளியில எடுத்துருங்க. அவ்வளவுதாங்க, நல்ல ருசியா பஞ்சு போல காரப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இது போலவே மீதி இருக்கிற மாவுலையும் செஞ்சிடலாம். அடுத்த முறை செய்யும் போது பணியார சட்டிக்கு தேவையான எண்ணெயை ஊத்திட்டு அதுக்கப்புறமா மாவு ஊத்துங்க. எண்ணெய் ஊத்தி செஞ்சோம்னா ஓரங்கள் நல்லா கிறிஸ்பியா இருக்கும். எண்ணெய் ஊத்தாம செஞ்சோம்னா நல்லா சாஃப்டா இருக்கும். எண்ணெய் ஊத்தாமலும் நம்ம செய்யலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சுலபமா காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தோசைக்கு பதிலாக நல்ல சுவையான காரப்பணியாரம் செஞ்சிருக்கோம். கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு சுவை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம வீடியோவை ஹைப் பண்ணிட்டு நம்மளோட தக்ஷி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.